Centermark Meet YouTube channel. So இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா biology தான் foundation lecture 10th CBSE ல இருக்கிறது பார்த்துட்டு இருந்தோம். So heredity-யோட first lecture வந்து complete பண்ணியாச்சு. அந்த first lecture வந்து பார்க்கல அப்படின்னா சேனல்லே தான் இருக்கும். அதுல பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் லெக்சர் வந்து பாக்குறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் லெக்சர் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன் அதை தான் வந்து பார்க்க போறோம். அதுல மோனோஹைபிரிட் கிராஸ் வந்து பார்ப்போம். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன்னா என்னன்னா மென்டல் வந்து ஹைட்டை மட்டும் எடுத்து அதுல என்ன கிராஸ் பண்ணியிருக்காரு, அதனால அவருக்கு அவுட்கம் என்னென்ன வந்துச்சு அதெல்லாம் இந்த லெக்சர்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அக்குமுலேஷன் ஆஃப் வேரியேஷன் டியூரிங் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் நடக்கிறப்ப என்னென்ன வேரியேஷன்ஸ்லாம் நடக்குது அதுதான் வந்து இந்த இதுல இருக்கு. Inheritance from the previous generation provides both basic common body design then and subtle changes in it for the next generation. Now think about what would happen when this new generation in its turn reproduces. The second generation will have differences that they inherit from the first generation as well as newly created difference. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா previous generationல இருந்து இன்னொரு நியூ ஜெனரேஷன் வந்து இதாகிறாங்க. எகெயின் என்ன ஆகுது, அந்த நியூ ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷன் வந்து உருவாக்குறாங்க. இப்ப இப்படி இருக்கப்ப என்ன இருக்குன்னா நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும், அப்புறம் ஸ்லைட் டிஃபரன்சஸ்மே இருக்கும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க பேசிக் பாடி டிசைன், அதுக்கப்புறம் சில சப்பிள் சேஞ்சஸ் வந்து இருக்கும். தென் நெக்ஸ்ட் அதே ஜெனரேஷன் மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்றப்ப என்ன ஆகுது, வி வில் பி ஹேவிங் டிஃபரன்சஸ் வந்து எல்லாமே நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இதுல என்ன பார்க்க போறோம்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். So this image represents the situation if a single individual reproduces. So இங்க நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சிங்கிள் இண்டிவிஜுவல் நமக்கு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல மட்டும்தான் சிங்கிள் பேரண்ட் வந்து இன்வால்வ் ஆவாங்க. இங்க பாருங்க it which happens in asexual reproduction. asexual அப்படின்னாலே என்னதுப்பா, ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் இன்வால்வ் ஆவாங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், asexual reproduction அப்படின்னு நம்ம சொல்றோம். So இங்க என்ன சொல்றாங்கன்னா if one bacterium divides and then the resultant two bacteria divide again. ஃபர்ஸ்ட் ஒரு பாக்டீரியா டிவைட் ஆகுறாங்க, டிவைட் ஆகி நமக்கு ரெண்டு பாக்டீரியாவா வராங்க. இப்போ இந்த ரெண்டு பாக்டீரியா என்ன பண்ணுவாங்க, அகெயின் டிவிஷன் போவாங்க. அகெயின் டிவிஷன் வரப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு 4 இது வந்து கிடைக்குது, 4 இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. ஓகேங்களா? இந்த 4 இண்டிவிஜுவல்ஸ் நீங்க பாக்குறப்ப எப்படி இருக்குன்னா எல்லாருமே சிமிலரா தான் இருக்காங்க. பட் நீங்க இங்க பாக்குறீங்களா இந்த கலர்ஸ்லாம் அவங்க வந்து வேரியேஷனுக்காக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப என்ன இருக்கு, எல்லாருமே எனக்கு பார்க்க சிமிலரா இருந்தாலுமே ஸ்லைட்டா வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. சிமிலர்னா ஒரே மாதிரி, டிஃபரன்ஸ்னா கொஞ்சம் வந்து நமக்கு இவங்களையும் இன்னொருத்தங்களையும் பாக்குறப்ப நமக்கு சில டிஃபரன்சஸ் நம்ம பார்ப்போம்ல. ஸோ இவங்க நோஸ் இப்படி இருக்கு, லெப்ஸ் இப்படி இருக்கு, அந்த மாதிரி டிஃபரன்சஸ். சிமிலர்னா ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது தான். ஓகேங்களா? ஸோ இஃப் ஒன் பாக்டீரியா டிவைட்ஸ் then the resultant two bacteria will divide again. The 4 individual bacteria generated would be very similar. So there would be only very minor difference between them. And the minor difference may எதனால அப்படின்னு சொல்றாங்கன்னா due to the small inaccuracy in the DNA copying. DNA copying பண்றப்ப அதுல inaccuracy இருக்கனால மட்டும்தான் இந்த small changesமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So one bacteria which will divide into 2, again this 2 will divide into 4. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் தான் இருக்காங்க, பட் somewhat slight differences-உம் வந்து இருக்காங்க. That difference is also due to the inaccuracy in the DNA copying. Then, however, if sexual reproduction is involved, even greater diversity will be generated. இங்க என்ன சொல்றாங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறப்ப நமக்கு ரெண்டு பேரண்ட் இது ஓகேங்களா, அப்போ 2 கேமெட்ஸும் வந்து இன்வால்வ் ஆவாங்க. எத ஸ்பெர்ம் அண்ட் எக், இவங்க ரெண்டு பேருமே வந்து இன்வால்வ் ஆகுறப்ப என்ன ஆகும், நமக்கு கிரேட்டர் டைவர்சிட்டி வந்து இதாகும். ஏசெக்சுவல்னா சிங்கிள் பேரண்ட் மட்டும்தான், அங்க பெருசா வேரியேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. பட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல நிறைய வேரியேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். Do all this variation in a species have equal chances of surviving in the environment in which they find themselves அப்படின்னு கேக்குறாங்க. இதுல என்ன கொஸ்டின் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வேரியேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பாக்குறோம். இந்த வேரியேஷன்ஸ் இந்த மாதிரி வருதுல, இதுல எல்லா ஸ்பீஷியஸுமே சர்வைவ் ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி நம்ம பார்த்தோம்னா எல்லா ஸ்பீஷியஸுமே சர்வைவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ நாட் ஆல் வேரியேஷன்ஸ் ஹாவ் ஈக்குவல் சர்வைவல் சான்ஸ். Environmental factors determine which traits are advantageous. This is the core idea behind the natural selection, a key mechanism of evolution. ரீசன் என்னன்னா இங்க நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும், அது வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்கும், இந்த மாதிரி நமக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுல ரீசன் ஃபார் சர்வைவல் டிஃபரன்ஸ் இப்பதான் நம்ம பார்த்திருந்தோம். வேரியேஷன் இருக்க எல்லா ஸ்பீஷியஸ்க்குமே வந்து சர்வைவல் ரேட் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றேன். அதுக்கு என்னென்ன ரீசன் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து அடாப்டிவ் ட்ரைட்ஸ். அடாப்டிவ் ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா வேரியேஷன் தட் இம்ப்ரூவ் சர்வைவல் ஆர் ரீப்ரொடக்ஷன் த்ரைட்.
இங்க என்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னா, இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் எல்லாமே இருக்கு. எந்த இடத்துல பாத்தீங்களாலுமே உங்களுக்கு எப்படி இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, பொல்யூஷன் அந்த மாதிரி இருக்கு. அப்ப ஆப்வியஸா நம்ம ஒரு மரத்துல நீங்க வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோட அந்த மரப்பட்டை இருக்குல்ல, அதாவது அவுட்டர் லேயர் அந்த பார்க் அதுல எல்லாம் எப்படிப்பா இருக்கும், ஃபுல்லாவே பொல்யூஷன் தான் வந்து இருக்கும். அப்போ அது ஃபுல்லாவே பிரவுன் கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பொல்யூஷன் ஃபுல்லா போயிட்டு அங்க பிரவுன் கலர்ல ஆயிடுச்சு. இப்ப அதே இடத்துல ஒரு டார்க் கலர் மாத் வந்து பிரசன்ட் ஆகியிருக்காங்க. இப்ப அந்த டார்க் கலர் மாத் வந்து பிரெடேட்டருக்கு வந்து தெரியுமா? ஆப்வியஸா தெரியாது. ஏன்னா அதுவும் டார்க்கா தான் இருக்கு, இந்த மாத்தும் டார்க்கா தான் இருக்கு. அப்ப பிரெடேட்டர் வந்து பாக்குறப்ப அந்த இடத்துல தெரியாது. அப்ப என்ன ஆகும், இந்த டார்க் கலர் மாத் வந்து சர்வைவ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்களோட ரீப்ரொடக்ஷன் ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். சோ என்ன சொல்றாங்கன்னா, வேரியேஷன் தட் இம்ப்ரூவ் த சர்வைவல் அண்ட் ரீப்ரொடக்ஷன் சர்வ். அப்ப இவங்க என்னன்னா அடாப்டிவ் ட்ரைட்ஸ், அந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகி இவங்க வந்து சர்வைவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ரீப்ரொடக்ஷன் ரேட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. So example is dark colored moth surviving better on soot covered trees, அதாவது industrial melanism அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் ட்ரைட்ஸ். இந்த நியூட்ரல் ட்ரைட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேரியேஷன் தட் நெய்தர் ஹெல்ப் நார் ஹார்ம் த சர்வைவல். இவங்க வந்து லைக் அடாப்டிவ் பண்ண மாதிரி இங்க வந்து ஹெல்ப்பும் பண்றது இல்ல, ஒரு ரீப்ரொடக்ஷன் அங்க இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு. அதே மாதிரி அவங்க அந்த இடத்துல ஹார்ம் பண்றதும் கிடையாது, நியூட்ரலா இருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ்ல இருக்க இயர்லோப் வந்து சொல்றாங்க. சில பர்சனுக்கு ஃப்ரீ இயர்லோப் இருக்கும், சில பர்சன்ஸ்க்கு வந்து அட்டாச்ட் இயர்லோப் இருக்கும். இந்த டிஃபரன்ஸ்னால பெருசா எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ்மே கிடையாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வில் பி free with attached earlobe in humans, so there will be no major survival impact. So next என்ன அப்படின்னா harmful traits. Variation that reduce fitness are eliminated over time. நம்ம அடாப்டிவ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாவே அங்க வந்து பொல்யூஷனா இருக்கு. ஸோ எனக்கு அதுவுமே டார்க் கலர்ல இருக்கு, ட்ரீயோட அவுட்டர் லேயரும் எனக்கு டார்க் கலர்ல தான் இருக்கு, மாத்தும் வந்து டார்க் கலர்டு மாத் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அங்க சர்வைவ் ஆக ஆரம்பிச்சாங்க. இப்போ அதே பிளேஸ்ல ஒரு ஒயிட் கலர் மாத் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஃபுல்லாவே பொல்யூஷன் இருக்கு. அப்ப இந்த ஒயிட் கலர் மாத் என்ன ஆகும், பிரெடேட்டர் வந்து பாக்குறப்ப ஆப்வியஸா அந்த இடத்துல ஒயிட் கலர் வந்து நல்லாவே தெரியும். அப்ப என்ன ஆகும், இதோட ரேட் வந்து சர்வைவல் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன ஆகுது, that reduced fitness are eliminated over time. இங்க என்ன ஆகுதுன்னா அவங்களோட ரேட் வந்து கண்டினியூஸா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் பெப்பர்டு மாத் வித் லைட் கலரேஷன் இன் பொல்யூட்டட் ஏரியாஸ். இப்ப அதான் சொன்னோம்ல, நம்ம பொல்யூட்டட் ஏரியால ஒயிட் கலர்ல இப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறப்போ பிரெடேட்டர்ஸ்க்கு வந்து ஈஸியா வந்து பாத்துருவாங்க. அப்ப அதை கில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரெடியூசிங் ரேட்டும் பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நேச்சர் செலக்ட்ஸ் வேரியேஷன் தட் பெஸ்ட் ஃபிட் த என்விரான்மெண்ட் while others fade out. This is why not all mutations succeed. எதனால அப்படின்னா எல்லா மியூட்டேஷன் வெரைட்டிஸ்மே இங்க சக்சீட் ஆகிறது கிடையாது. தென் பாப்புலேஷன் எவால்வ் ஓவர் ஜெனரேஷன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்ப யாரெல்லாம் வந்து இங்க அடாப்ட் ஆக முடியலையோ அவங்க எல்லாருமே அழிய ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது எக்ஸ்டிங்ஷன் will happen if traits fail to adapt. So for example harmful traitல பாக்குறோம், இந்த ஒயிட் கலர் மாத் என்ன ஆகுறாங்க, அவங்க பிரெடேட்டர் கண்ணுல ஈஸியா வந்து பிரசன்ட் ஆகுறாங்க, ஏன்னா அவங்களால கேமோஃபிளேஜ் ஆக முடியாது. பட் டார்க் மாத் வந்து அதுவும் டார்க் ரீஜன், இதுவும் டார்க் மாத், அப்ப கேமோஃபிளேஜா இருப்பாங்க. ஸோ ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப எக்ஸ்டென்ஷன் வந்து ஈஸியா வந்து நடந்துரும், ஏன்னா அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ சர்வைவல் ரேட்டுமே என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஹெரிடிட்டி. Heredity is the transmission of genetic traits from parents to their offspring through the genes. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெனடிக் ட்ரைட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர்ல பார்த்திருப்போம் ட்ரைட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ட்ரைட்ஸ்னா என்னன்னு சொல்லணும்னா ஸ்பெசிபிக் ஃபார்ம் ஆஃப் எ கேரக்டர். இப்போ நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன், இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து ப்ளூ ஐ கலர்ல இருக்காங்களா, இல்ல பிளாக் ஐ கலரா, ப்ரௌன் ஐ கலரா, இந்த மாதிரி நான் ஸ்பெசிபிக்கா அதை வந்து சொல்றேன் அப்படின்னா ஃபைனலா அவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறது என்னன்னு சொல்லுவோம், we'll call it as traits அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிபிக் ஃபார்ம் தான் வந்து. இன்னும் நீங்க ஒரு 2 டேர்ம் இதுல வந்து தெரிஞ்சுக்கணும். அல்லீல்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் அல்லீல்ஸா, அதுக்கப்புறம் ஜீன்ஸா. ஜீன்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திருப்போம். ஓகேங்களா? அது இப்போ அல்லீல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து 2 இதை எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் டி அந்த மாதிரி எடுக்கிறீங்க, ஸ்மால் டி கேபிட்டல் டி இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு எடுக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ இங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ஜீனுங்கிறது நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஃப்ளவர் கலர் எடுத்துக்கிறீங்க. ஜீனுங்கிறது என்னது, ஜீன் which is a ஃப்ளவர் கலர். அந்த ஃப்ளவர் கலர் என்னவா வேணாலும் இருக்கலாம் தானப்பா.
ஜீனுங்கிறது நான் ஃப்ளவர் கலர்னு சொல்றேன். அந்த ஃப்ளவர் கலர் என்னவா இருக்கலாம். எதர் பர்பிள், ஆரஞ்சு, ரெட், ஒயிட் இந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். அதை நான் என்னன்னு சொல்றேன், அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ட்ரேட்ஸ் என்னன்னு சொல்றோம், ஃபைனல் ப்ராடக்டா அந்த பர்சனுக்கு என்ன கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க பிளான்ட் எடுத்துக்கிறப்ப அந்த ஃப்ளவருக்கு என்ன கலர் ஃபைனலா கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது என்னன்னு சொல்றோம், ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு கார் வந்து பாக்குறீங்க. அந்த கார் வந்து ப்ளூ கலர்ல வந்து பெயிண்ட் ஆகி இருக்கு. ஓகேங்களா. பட் அதுக்கு யார் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாவே கொடுக்குறா, அது யார் கொடுப்பா, இந்த அல்லீல்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க எந்த கலர் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே. அப்ப நீங்க என்ன வச்சுக்கணும்னா, ஜீனுங்கிறது ஒரு ஃப்ளவர் கலர், அப்படி இல்லைன்னா ஹைட்னு கூட வச்சுக்கோங்க. ஜீனுங்கிறது ஒரு ஹைட், அந்த அல்லீல்ஸ்ங்கிறது டாலா டாஃபா, ஃபைனலா ட்ரேட்ல என்னது என்னவா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றது தான். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஜீன், ட்ரேட்ஸ், அல்லீல்ஸ் இந்த மூணுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். நான் தெரியறப்ப நம்ம மோனோ ஹைபிரிட் கிராஸ் எல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இன்ஹெரிட்டட் ட்ரேட்ஸ், they are the characteristic passed on from parents to their offspring through their genes. These traits are biologically determined and are the result of a genetic inheritance. So இதுவுமே வந்து which is a biologically determined one and it is a result of genetic inheritance. So இதுவுமே என்னன்னா பேரண்ட்ஸ்ல இருந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு வந்து என்ன கேரக்டர் வந்து ஸ்பெசிஃபையா வந்து வராங்க, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், we'll call it as inherited traits. ஓகேங்களா. ஸோ ஒரு ஆக்டிவிட்டி இது நம்ம என்சிஆர்டில இருக்கிறது தான். Observe the years of all the students in the class, prepare a list of students having free or attached earlobe and calculate the percentage of students having each. Find out about the earlobes of the parents of each student in the class. Correlate the earlobe type of each student with that of their parents. Based on this evidence, suggest a possible rule for the inheritance of earlobe type. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல நம்ம ஒரு கிளாஸ் ரூம் வந்து எடுத்துக்கிறோம், ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க பாக்குறப்ப எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ இயர்லோப் இருக்காங்க, எத்தனை பேருக்கு அட்டாச்ட் இயர்லோப் இருக்காங்க, இதை வச்சு ஃபைனலா நம்மளால என்ன பாசிபிள் ரூல் வந்து இதுக்கு ப்ரப்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க, இதுதான் ஃப்ரீ இயர்லோப். ஃப்ரீ இயர்லோப் அப்படின்னா நமக்கு இப்படி ஹேங்கிங்கா இருக்கும், டைரக்டா இப்படி அட்டாச் ஆகி இருக்காது. நம்ம ஹெட் கூட டைரக்டா இப்படி அட்டாச் ஆகி இந்த மாதிரி ஹேங்கிங்கா இல்லாம டைரக்டா அட்டாச் ஆகி இருந்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம், அட்டாச்ட் இயர்லோப் அப்படிம்போம். ஃப்ரீ இயர்லோப்ல நல்லாவே நமக்கு வந்து எலாஸ்டிசிட்டி எல்லாமே இருக்கும். பட் அட்டாச்ட்ல அந்த அளவுக்கு வந்து இருக்காது, கொஞ்சம் ஸ்டிஃப்னஸா தான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இது வந்து பார்ட்லி அட்டாச்டு, இது வந்து டோட்டலி அட்டாச்டு ஒன். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னப்பா பண்ணும், ஃபர்ஸ்ட் we have to collect the data, right? So free earlobe hangs below the point of attachment. Attached earlobe na which is directly attached to the head, அதாவது ஹேங் ஆகாம டைரக்டா ஹெட் கூட வந்து அட்டாச் ஆகி இருந்துச்சுன்னா அட்டாச்ட் இயர்லோப் அப்படின்னு சொல்லுவோம். ஹேங்கிங்கா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ இயர்லோப் அப்படின்னு சொல்றோம். தென் ஸ்டெப் 2 என்னன்னா, கால்குலேட் த பர்சன்டேஜ். ஒன்ஸ் நம்ம டேட்டாலாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்னப்பா பண்ணோம், பர்சன்டேஜ் வந்து கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்க, 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறத எடுத்துக்கிறாங்க. அப்ப 14க்கு வந்து ஃப்ரீ இயர்லோப் இருக்காங்க, அவங்கள நம்ம என்னன்னு சொல்றோம்னா கேபிட்டல் எஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். 6க்கு வந்து அட்டாச்ட் இயர்லோப் இருக்காங்க. ஓகேங்களா. இப்போ பர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம், பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரீ இயர்லோப் அப்படிங்கிறது இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who have free earlobe, அதை கேபிட்டல் எஃப் மென்ஷன் பண்றேன். அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டு 100 அப்படி பாக்குறப்ப 70% வந்து ஃப்ரீ இயர்லோப்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அட்டாச்ட் இயர்லோப்க்கு வந்து நம்ம பாக்குறப்ப எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6 பேர், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 20. தென் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க, 30% வந்து இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் பர்சன்டேஜ் நான் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேரண்டல் இயர்லோப் டேட்டா வந்து எடுக்கணும். அந்த பேரண்ட்டுக்கு வந்து எய்தர் ஃப்ரீயா இருக்கலாம், அட்டாச்சா இருக்கலாம், அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் அதையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ட்ரைட்ஸை வந்து கார்லேட் பண்ணணும். என்ன பண்றாங்க, போத் பேரண்ட்ஸ் ஹாவ் ஃப்ரீ இயர்லோப். இப்ப ரெண்டு பேரண்ட்டுக்குமே ஃப்ரீ இயர்லோப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சைல்டுக்கும் எப்படி இருக்கும், ஃப்ரீ இயர்லோபா மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. இஃப் போத் பேரண்ட்ஸ் ஹாவ் அட்டாச்ட் இயர்லோப் ரெண்டு பேரண்ட்டுக்கும் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அட்டாச்ட் இயர்லோப் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு ஃப்ரீ இயர்லோப் இருக்காங்க, இன்னொரு பேரண்ட்க்கு அட்டாச்ட் இயர்லோப் இருக்காங்க. அப்பயே என்ன சொல்றாங்க, சைல்டுக்கு வந்து ஃப்ரீ இயர்லோப் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இது நம்ம வந்து கிராஸ் பண்ணி பார்க்கலாம். கிராஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து புரியும் ஏன் இது வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சஜஸ்ட் ஏ ரூல் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ். ஃப்ரீ இயர்லோப்ஸ் தான் இங்க வந்து டாமினண்டா இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தா 70% வந்து அவங்க தான் ஃப்ரீ இயர்லோப்ஸ் தான் இருந்தாங்க. ஓகேங்களா. அப்ப அவங்கள டாமினன்ட் கேபிட்டல் எஃப் எடுத்துக்கிறேன். தென் அட்டாச்ட் இயர்லோப் வந்து கம்மியா இருக்காங்க, ஸோ ரெசசிவ் ஸ்மால் எஃப்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ பாசிபிள் ஜீனோடைப் அண்ட் ஃபீனோடைப்.
ஜீனோடைப் அப்படிங்கிறது என்னன்னா நான் இங்க வந்து என்ன ஜீன்ஸ் வந்து கேரி ஆகுறாங்க அது ஃப்ரீயா இல்ல அதாவது அட்டாச்னா ஃப்ரீ இயர்லோபா டாமினண்டா ரெசசிவா அப்படின்னு நாங்க சொல்றேன். நீங்க பாருங்க கேபிட்டல் எஃப் கேபிட்டல் எஃப் ரெண்டுமே ஃப்ரீ இயர்லோப். அது என்னது ஜீனோடைப். ஃப்ரீ இயர்லோபோட ஜீனோடைப் என்னது கேபிட்டல் எஃப் கேபிட்டல் எஃப். ஃபீனோடைப்ங்கிறது என்னது அது ஃப்ரீயா அட்டாச் தான் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம சொல்றோம்ல அதுதான் என்னன்னு சொல்லுவோம் ஃபீனோடைபிக் ரேஷியோமோ இது ஜீனோடைப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க ஒரு கேபிட்டல் எஃப் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் வந்து எடுத்துக்கிறாங்க. இதுவும் என்ன அப்படின்னா இதுவும் ஃப்ரீ இயர்லோப் தான். இது ரெண்டுமே ஃப்ரீ தான். இப்ப நான் ஸ்மால் எஃப் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்மால் எஃப் மட்டும் என்னதுன்னா அட்டாச்ட் இயர்லோப். ஏன்னா நம்ம வந்து இங்க என்னதான் வந்து எனக்கு வேற வேற அல்லீல் இருந்தாலுமே கேபிட்டல் எஃப் இருக்காங்க இங்க ஸ்மால் எஃப் இருக்காங்க எனக்கு டிஃப்ரெண்டா இருந்தாலுமே ஒரே ஒரு அல்லீல் போதும் எனக்கு அது டாமினண்டா இல்ல ரெசசிவான்னு தெரிஞ்சுக்க. ஏன்னா கேபிட்டல் எஃப் இருக்கு டாமினன்ட் தானே அப்போ ஆப்வியஸா டாமினன்ட் ஒன் தான். ஓகேங்களா அப்ப ஃப்ரீ இயர்லோப் தான். தென் கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்கன்னா இஃப் a child has free earlobe they may have inherited 1 or 2 dominant genes. அதாவது இப்போ ஒரு சைல்டுக்கு வந்து ஃப்ரீ இயர்லோப் இருக்கு அப்படின்னா they may have inherited 1 or 2 dominant gene. டாமினன்ட் ஜீன் என்னப்பா அவங்களோட பேரண்ட்க்கு எய்தர் கேபிட்டல் எஃப் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது ஒரு பாசிபிலிட்டி. அப்படி இல்லைன்னா கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் இருக்கலாம். ஓகேங்களா இப்படி ரெண்டு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதாவது இது ரெண்டுலயுமே பாருங்க ஒரு டாமினன்ட் இருக்காங்க இல்லைன்னா ரெண்டு இங்க வந்து ஒரே ஒரு டாமினன்ட் மட்டும் இருக்காங்க இங்க ரெண்டுமே டாமினண்டா இருக்காங்க. இப்படி இருக்கப்ப என்ன இருக்கும்னா the child may be having free earlobe. Then if a child has attached earlobe na நம்ம பார்த்தா without hanging, right? So both parents must carry and pass at least one recessive alleles. ரெண்டு பேருக்குமே ஒரு ரெசசிவ் அல்லீல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் ஒன் பேரண்ட் மஸ்ட் பி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் ஆர் ரெண்டுமே ஸ்மால் எஃப் இருக்கலாம். தென் அந்த அதர் மஸ்ட் பி கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் ஆர் 2 ஸ்மால் எஃப் இப்படி வந்து இருக்கலாம் அப்படிங்க. இதோட நம்ம எப்படி ரேஷியோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் இதுல. ஸோ நம்ம வந்து பாசிபிள் கிராஸ் ஆஃப் அட்டாச்ட் இயர்லோப் இது ஓகேங்களா. அப்போ ஃப்ரீ இயர்லோப்க்கு பார்த்துருந்தோம். ஃப்ரீ இயர்லோப்க்கு நான் வந்து என்ன கிராஸ் செய்யணும்னா மேபி தே ஹாவ் கேபிட்டல் எஃப் ரெண்டுமே டாமினண்டா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டாமினன்ட் பிரசன்ட் ஆகியிருக்கலாம். ஓகேங்களா இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கேபிட்டல் எஃப்ஐயும் கிராஸ் பண்ணணும். ஸோ கேபிட்டல் எஃப் அதுக்கப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் பண்றோம் கேபிட்டல் எஃப் அகெயின் இந்த கேபிட்டல் எஃப்ஐயும் இதையும் பண்றோம் கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் வராங்க. அகெயின் யூ ஆர் டூயிங் திஸ். அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் பண்றப்ப நீங்க எப்படி பண்ணாலுமே இங்க என்ன வருது இப்போ பேரண்ட்க்கு இது மதர்து வச்சுக்கோங்க அது ஃபாதர் வச்சுக்கோங்க சைல்டுக்கு எப்படி இருக்கு எல்லாமே ஃப்ரீ இயர்லோபா தான் இருக்காங்க. இது வந்து ஃப்ரீ இயர்லோப்கான பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா அடுத்தது வந்து அட்டாச்ட் இயர்லோப்க்கு பார்க்கலாம். இங்க பாருங்க கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க ஸ்மால் எஃப் இது இப்படியும் நம்ம வந்து போடலாம். ஓகேங்களா நம்ம போடுறப்ப என்ன வரும் அப்படின்னா இங்க 4 இது நமக்கு இருக்கணும். அப்போ உங்களுக்கு என்னப்பா வரும் இதையும் கிராஸ் பண்ணுங்க கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் யூ வில் கெட் again you will get capital F small f then small f ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த கேபிட்டல் எஃப்யும் ஸ்மால் எஃப்யும் ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த ஸ்மால் எஃப் கிராஸ் பண்ணிருக்கேன். the same way I have did again capital F small f அதுக்கப்புறம் கேபிட்டல் ஸ்மால் எஃப் இந்த மாதிரியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம். ஓகேங்களா அப்ப இங்க பாருங்க 50% வந்து உங்களுக்கு என்னவா இருக்குப்பா 50% ஃப்ரீயா இருக்கிறது 50% ஃப்ரீ ஆர் லோபா இருக்கலாம். அதே so the child may get 50% free earlobe and 50% attached earlobe. so next இதுக்கு நம்ம cross பண்றப்ப என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். so I'm going to erase this and do again. இப்போ நீங்க பாக்குறீங்க இங்க ரெண்டுமே ஸ்மால் எஃப் இருக்காங்க. ஓகேங்களா அப்ப ரெண்டுமே ஸ்மால் எஃப் இருக்கப்ப என்ன வரும்னா ஆப்வியஸா அதோட சைல்டுமே இதான் வருவாங்க. அப்ப 100% என்னன்னா இவங்களுக்கு வந்து அட்டாச்ட் இயர்லோப் தான் இருப்பாங்க. இங்க வந்து 50% ஆஃப் சான்ஸ் ஹேவிங் அட்டாச்ட் இயர்லோப். தென் தேர்ட் பாசிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஒரு கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் இருக்காங்க. தென் அகெயின் எனக்கு ஒரு கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் இருக்காங்க. இப்ப நான் வந்து இதுக்கு மோனோஹைபிரிட் கிராஸ் போட்டேன்னா எனக்கு எப்படிப்பா வரும் கேபிட்டல் எஃப் இதையும் நான் பண்றேன். ஓகேங்களா அகெயின் ஐ எம் டூயிங் திஸ் அண்ட் திஸ் கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப்
smaller smaller. அப்ப இங்க பாருங்க 25% மட்டும் தான் சான்ஸ் இருக்காங்க. ஏன்னா இதுவும் ஃப்ரீ இயர்லோப் தான், இதுவும் ஃப்ரீ தான், இதுவும் ஃப்ரீ தான். ஒன்லி 25% மட்டும் தான் எனக்கு சான்ஸ் இருக்காங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா 25% ஒன்லி சான்ஸ். அப்போ இதெல்லாம் தான் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்படி இருந்து கிராஸ் ஆனச்சு அப்படின்னா, ஸோ ரெண்டு பேரண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் ஸ்மால் எஃப் ஸ்மால் எஃப் ஸ்மால் எஃப் இருந்துச்சுன்னா 50% அந்த சைல்டுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ரெண்டு பேருக்குமே ரெசசிவா இருக்கு அப்படிங்கிறப்போ சைல்டுக்கும் வந்து எப்படின்னா அட்டாச் இயர்லோப் தான் வருவாங்க. எகெயின் இங்க வந்து ஒரு பேரண்ட் லைக் கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் ரெண்டு பேரண்ட்க்கு இப்படி இருக்காங்க அப்படின்னா 25% the child can get the attached earlobe. ஓகேங்களா? ஸோ ஆனா மேஜரா எப்படின்னா 75% ஃப்ரீ இயர்லோப் தான், ரிமைனிங் 25% மட்டும் உங்களுக்கு வந்து அட்டாச்ட் இயர்லோப்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ் ஃபார் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் மென்டல்ஸ் கான்ட்ரிபியூஷன். மென்டல்ஸ் கான்ட்ரிபியூஷன் இதுல என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The rules for the inheritance of such traits in human beings are related to the fact that both father and mother contribute practically equal amount of genetic material. ஆப்வியஸா என்ன பண்ணுனா இன்ஹெரிட் ஆகணும் அப்படி இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது ஒரு கேரக்டர் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து எனக்கு இன்னொரு ஜெனரேஷன் வந்து ஜெனடிக் மெட்டீரியல் எனக்கு பாஸ் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். ஓகேங்களா? திஸ் மீன்ஸ் தட் ஈச் ட்ரைட் கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை போத் பேட்டர்னல் அண்ட் மெட்டர்னல் டிஎன்ஏ. அந்த ட்ரைட்னா நான் இப்ப வந்து சொல்லிட்டேன் ஃபைனலா எனக்கு என்ன வருது, அதாவது ப்ளூ ஐ கலரா பிளாக் ஐ கலர் எனக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது தான். இப்ப எனக்கு பிளாக் ஐ கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே எனக்கு யாரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கா? போத் பை பெட்டர்னல், அதாவது ஃபாதர் கிட்ட இருந்தும் மெட்டர்னல் மதர் டிஎன்ஏல இருந்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அதுதான் ஃபைனலா எனக்கு பிளாக் ஐ கலர் வந்து கோட் பண்ணது. தென் this for each trait there will be two versions in each child. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு ட்ரேட்மே ரெண்டு வெர்ஷன் இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப எய்தர் உங்களுக்கு ப்ளூ ஐஸ்னு வச்சுக்கோங்க. இப்ப ப்ளூ அண்ட் ப்ரௌனே இருக்கு அப்படின்னா இது ப்ரௌன் இது ப்ளூ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு இது வந்து இருக்கு. அந்த இங்க நான் என்னன்னு சொல்றேன், இந்த ப்ரௌன் வந்து எனக்கு டாமினண்டா இருக்கும், இந்த ப்ளூ வந்து எப்படி இருக்கும் ரெசசிவா இருக்கும். இப்போ வந்து இப்ப ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா this will code for the blue eyes. ஓகேங்களா? ஸோ அப்ப எப்படி இருக்கு, ரெண்டு வெர்ஷன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. What will then the trait seen in the child be? Mendel worked out the main rules of such inheritance and it is interesting to look at some of his experiments from more than a century ago. இப்போ நம்ம எப்படி வந்து இயர்லோப்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் மூணு ஹைபிரிட் கிராஸ் சேம் அதே தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெண்டல் பத்தி பார்க்கலாம். He was educated in monastery and went on to study science and mathematics at the University of Vienna. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுறாரு. ஆனா அப்பயும் அவர் வந்து சயின்ஸ்ல இருந்த இன்ட்ரெஸ்ட வந்து விடல. எகெயின் என்ன பண்றாரு, அவரோட பிளேஸ் மொனாஸ்ட்ரிக்கு அங்க போறாரு. மொனாஸ்ட்ரிக்கு போயிட்டு என்ன பண்றாருன்னா பீஸ்லாம் வந்து க்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. Then many others had studied the inheritance of traits in peas and other organisms earlier. But Mendel only, he is the person blended his knowledge of science and mathematics and was the first one to keep count of individuals exhibiting a particular trait in each generation. என்னதான் வந்து மத்த பர்சன்ஸ் பார்த்திருந்தாலும் he is the first one like who is in calculating the maths and biology in the மேக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பயாலஜில வந்து இன்ட்ரோ கொடுக்கறதே இருந்தா இந்த ஹெரிடிட்டி. ஓகேங்களா? இந்த பீஸ் வந்து க்ரோ பண்ணி இவர் அதுல இருந்து ஒரு மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ திஸ் ஹெல்ப் ஹிம் டு அரைவ் அட் த லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ மெண்டல் யூஸ்ட் a number of contrasting visible characters of garden peas. So example on the round wrinkled seeds, then tall and short plants, white and violet flowers. He took pea plants with different characteristics. A tall plant and a short produced progeny by crossing them and calculated the percentage of tall or short progeny. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்னன்னா அவர் இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்திருக்காருல்ல, அது மொத்தமா ஒரு 7 பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அந்த 7 பேர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சீட்ஸ்ல பாக்குறப்ப ரவுண்ட் அண்ட் wrinkled, தென் yellow and green, தென் white and violet flower color, தென் பார்ட்ல பாத்தீங்கன்னா full and constricted, அதோட கலர் பாத்தீங்கன்னா yellow and green. அதுக்கப்புறம் பொசிஷன் வந்து ஆக்சியல் டெர்மினல், சைஸ் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஒன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 7 கேரக்டர்ஸ். அதாவது இதெல்லாம் தான் அவர் வந்து எடுத்திருந்தாரு. இதுல நமக்கு மெயினா நம்ம மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எது பார்க்கணும் அப்படின்னா இதோட ஹைட்டை தான் வந்து பாக்குறோம். ஓகேங்களா? டாலா இருக்காங்க டார்ஃபா இருக்காங்களா அதை வச்சுதான் வந்து மோனோ ஹைபிரிட் கிராஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ மோனோ ஹைபிரிட் கிராஸ் inheritance of ஒரு ஜீன், inheritance of one gene. A monohybrid cross is the hybrid of two individuals with a homozygous genotype. அப்போ நமக்கு ஜீனோடைப்னா தெரியும், அதுல இருக்க ஜீன்ஸை வந்து இது பண்றது. ஹோமோசைகஸ் ஜீனோடைப் அப்படின்னா என்னன்னா
ஒரே மாதிரி இருக்காங்கல்லப்பா, இங்க ரெண்டு அல்லிலும் பாருங்க கேபிட்டல் டி ரெண்டு அல்லிலும் ஒரே மாதிரி இருக்காங்களா, அதை நான் என்னன்னு சொல்றேன், ஹோமோசைகஸ் ஜீனோடைப் அப்படின்னு சொல்றேன். இதே எனக்கு அல்லில்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்காங்க, ஓகேங்களா, கேபிட்டல் டி ஸ்மால் டி ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா, which results in the opposite phenotype for a certain genetic trait. ஏன் வந்து இங்க ஹோமோசைகஸ் ஜீனோடைப் தான், பட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்கு, ஆப்போசிட் phenotype. அவங்க டாலா இருக்கணும்னே அவசியம் கிடையாது, ஓகேங்களா, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஓகேவா. The cross between two monohybrid traits, அதாவது இது ரெண்டுமே monohybrid traits தானே, capital T and small t is called a monohybrid cross. Cross between tall and dwarf, இது ரெண்டுமே pure formல தான் இருக்கு, ஓகேங்களா, ஏன்னா இங்க எங்கேயுமே blend ஆகல. இப்ப பாருங்க ரெண்டுமே வந்து எப்படி இருக்கு, capital T homozygous தான் இருக்கு, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், we'll call it as monohybrid cross. For monohybrid cross, Mendel began with a pair of pea plants with two contrasting traits. என்னவா எடுக்கிறாரு அப்படின்னா டால் அண்ட் ட்வார்ஃப், நமக்கு தெரியும் ஜீன் வந்து அவர் என்ன எடுத்து ஹைட்டை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா, அந்த ஹைட்ல டால் அண்ட் ட்வார்ஃப் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த அல்லில்ங்கிறது என்னது, கேபிட்டல் டி will be codes for tall, then small t வந்து dwarf, ஓகேவா. The cross pollination of tall and dwarf plants resulted in tall plants. All the hybrid plants were tall. He called this as a first hybrid generation and offsprings were called filial or F1 progeny அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இவர் கிராஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எப்படி வராங்கன்னா எல்லாருமே டாலா தான் இருக்காங்க. அந்த ரெசசிவ் ஒன் அந்த ட்வார்ஃப் வந்து இங்க எங்கேயுமே வரல. அப்ப வராதப்ப அது என்னன்னு சொல்றாங்கன்னா அதை ரெசசிவ் அப்படின்னு சொல்லிடுறாரு, ஓகேங்களா. ஸோ நம்ம மூணு ஹைபிரிட் கிராஸ் பார்க்கலாம். அவங்க என்னப்பா எடுத்துக்கிட்டாங்க, கேபிட்டல் டி தென் ஸ்மால் டி எடுத்துக்கிட்டாங்க. இதுல இருந்து நம்ம கேமெட்ஸ் எடுக்கிறப்ப கேபிட்டல் டி இங்க ஸ்மால் டி வரும். இப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்றேன், யூஸ் பண்றப்ப கேபிட்டல் டி ஸ்மால் டி வருது. இதுதான் என்னன்னா F1 ஜெனரேஷன். F1 ஜெனரேஷன்ல எப்படி இருக்குன்னா ஆல் பிளான்ட்ஸ் வர் டால். F1 ஜெனரேஷன்ல எப்படி இருக்குப்பா, எல்லாமே டால் தான் இருக்கு. ஈவன் ஜீனோடைப்ஸ் வந்து இங்க மாறலாம். ஏன்னா ஜீனோடைப் பாத்தீங்கன்னா ரெண்டுமே பியூர் ஃபார்ம், ஹோமோசைகஸ்ல இல்ல ஹெட்ரோசைகஸ்ல தான் இருக்கு. ஆனா இங்க என்னதான் இருந்தாலுமே இந்த ஸ்மால் டி அதாவது இந்த ட்வார்ஃப் வந்து என்ன ஆகல அப்படின்னா F1 ஜெனரேஷன்ல வந்து விசிபிளா தெரியல. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி F1 ஜெனரேஷன் நமக்கு கிடைச்சிருக்குல்ல, இத வந்து செல்ஃபிங் பண்றாரு. அப்ப செல்ஃபிங் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி என்ன பண்றப்ப so capital T then capital T small t capital T small t small t. அப்ப பாருங்க மூணு வந்து டாலா இருக்கு, ஒன்னு வந்து ட்வார்ஃப். அப்ப இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம், F1 ஜெனரேஷன்ல எனக்கு அந்த ட்வார்ஃப்ங்கிற இதுவே எனக்கு வரவே கிடையாது. பட் F2 ஜெனரேஷன்ல என்ன இருக்குப்பா, எனக்கு அந்த ட்வார்ஃப் வந்து ஷோ ஆகுது இல்ல, அதுதான் வந்து F1 F2 சொல்லி சொல்லுவாரு, ஓகேங்களா. அப்போ அந்த எந்த ஜீன் வந்து நமக்கு இங்க தெரியுது, இங்க ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு என்ன தெரியுது, கேபிட்டல் டி ஸ்மால் டி எல்லாமே டால். அப்ப அந்த கேபிட்டல் டிங்கிறது டாமினன்ட், எனக்கு அங்க எந்த இது வந்து ஷோ ஆகலையோ அது வந்து நான் ரெசசிவ் அப்படிங்கிறேன். இந்த டாமினன்ட் ஒன்னு என்ன பண்ணுது, அந்த ரெசசிவ் ஒன்ன மாஸ்க் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ மெண்டல் took pea plant with different characteristics such as height, அதாவது tall and short. The progeny produced from them were all tall. என்ன ஆகுது, எனக்கு ஃபர்ஸ்ட் இதுல ப்ராஜனி ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாமே எனக்கு டாலா தான் கிடைக்குது, அங்க எந்த ட்வார்ஃப்மே வந்து கிடைக்கல. மெண்டல் தென் allowed F1 progeny plants to undergo self pollination. ஃபர்ஸ்ட் வந்து பண்றது என்னன்னா கிராஸ் பாலினேஷன். ஒன்ஸ் கிராஸ் பாலினேஷன் பண்ணி எனக்கு எல்லாமே டால் பிளான்ட் மட்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா செல்ஃப் பாலினேஷன் நடக்குது. ஸோ செல்ஃப் பாலினேஷன்ல என்னன்னா in F2 generation he found that all plants are not tall. F2ல எப்படி எல்லாமே டால் கிடையாது, ஏன்னா 3:1ங்கிற ரேஷியோல இங்க எல்லாமே டால் இல்லாம இருக்கு, ஓகேங்களா. So 3/4 were tall and 1/4 of them were short. This indicates that both the trait of shortness and tallness were inherited in F1 generation. F1 ஜெனரேஷன்லயுமே இருந்திருக்கு, ஆனா அங்க என்னவா இருந்திருக்கு, அந்த ட்வார்ஃப் வந்து ரெசசிவா இருந்திருக்கு. But only tallness trait was expressed in the F1 generation. என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டுமே ஷார்ட்னஸ் டால்னஸ் ரெண்டுமே என்ன நான் சொன்னேன், ஹெட்ரோசைகஸா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதோட ஜீனோடைப்மே எப்படி இருக்கு, கேபிட்டல் டி ஸ்மால் டி தான் இருக்கு. என்னதான் F1 ஜெனரேஷன்ல ரெண்டுமே இருந்தாலுமே F2ல தான் வந்து என்ன இருக்கு, ஷோ ஆயிருக்கு. பிகாஸ் F1ல வந்து டால்னஸ் மட்டும்தான் டாமினேட் ஆகி இருக்கு. So 2 copies of the traits are inherited in each sexually reproducing organism. So capital T small t are phenotypically tall plants.
phenotypically அப்படிங்கிறப்ப ஒரு பிளான்ட் நம்ம பாக்குறப்ப இது டால் பிளான்டா ஷார்ட் பிளான்டா அப்படின்னு சொல்றப்ப they are phenotypically tall. Whereas ரெண்டு small t இருந்துச்சு அப்படின்னா small t ஒரு short plant for a plant to be tall. இப்போ ஒரு பிளான்ட் வந்து நான் டால் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா சிங்கிள் காப்பி ஆஃப் t is enough. அதாவது ஒரு பிளான்ட் இப்ப நம்ம டால் பிளான்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றப்ப எனக்கு ரெண்டுமே அங்க கேபிட்டல் டீயா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டீயா இருந்தாலும் இது டால் தான். ஓகேங்களா? சோ ஒரே ஒரு கேபிட்டல் டி இருந்தா போதும், which is enough to say that plant is a tall plant. Therefore capital T small t is a dominant trait while small t is a recessive trait. F2 generation both the characters are required. During gamete formation அப்ப என்ன ஆகுதுன்னா the factor or allele of a pair segregate each other. allele formation அதாவது gamete formation அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருந்து எனக்கு என்ன ஆகுது segregate ஆகுது. ஏன்னா segregate ஆகி எனக்கு என்ன ஆகும் again fusion will take place, right? So the phenotypic ratio is 3:1 and the genotypic ratio is 1:2:1. இது எதனால சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல எல்லாமே எனக்கு ஃபைனலா நமக்கு கிடைச்சது இல்லப்பா. அதுல மேபி நம்ம அந்த இது மறுபடியும் பார்க்கலாம். உங்களுக்கு phenotypic genotypic ratio மட்டும் இங்க நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு, இது ரெண்டுமே கேபிட்டல் டி ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, இதோட ஜீனோடைப் பாருங்க, இதுல ரெண்டு அல்லீலுமே டிஃப்ரெண்டா இருக்காங்களா, கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்காங்க. இங்க கேபிட்டல் டி ஸ்மால் டி, அப்ப ரெண்டு கேபிட்டல் டி வந்து ஒரே ஒரு டைம் தான் இருக்காங்க, அதுதான் 1. நெக்ஸ்ட் 2 வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்காங்க. அதுக்கப்புறம் எகெயின் 1 வந்து வெறும் ரெண்டுமே ஸ்மால் இதா இருக்காங்க. அப்போ 1:2:1 ஜீனோடைப்ங்கிறது அங்க எப்படி அந்த அல்லீல்ஸ் வந்து பிரசன்ட் ஆகி இருக்காங்க அதை நீங்க பார்த்து எழுதுனீங்கன்னா ஜீனோடைப். ஃபீனோடைப்ங்கிறது எனக்கு ஜஸ்ட் பார்த்தோன்னே உங்க டால் ட்வார்ஃப் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம்ல, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க ஜீனோடைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெண்டல்ஸ் இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறாரு, 2 copies of each gene. Each parent contributes 1 allele to the offspring. Obviously offspring என்ன பண்றாங்க, either capital T இருக்கலாம் small t இருக்கலாம், அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. Offspring inherit 2 alleles per gene. அதாவது capital D then capital T small t or else ரெண்டுமே ரெசசிவாவும் இருக்கலாம். டாமினன்ட் ஹைரார்க்கில என்ன சொல்றாங்கன்னா டாமினன்ட் அல்லீல்ஸ் வந்து அந்த கேபிட்டல் டி இருக்காங்களே இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஸ்மால் டீயை மாஸ்க் பண்ணிடுறாங்க, ரெசசிவ் அல்லீலா வந்து மாஸ்க் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அதனாலதான் என்ன ஆகுதுன்னா என்னதான் ஹெட்ரோசைகஸ்ல இந்த ஸ்மால் டி இருந்தாலுமே இந்த ஸ்மால் டி வந்து அங்க ஷோ ஆகுறது கிடையாது, இந்த கேபிட்டல் டி மட்டும் தான் ஷோ ஆகுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செக்ரிகேஷன் அண்ட் கேமெட்ஸ். ரீப்ரொடக்ஷன் அப்ப என்ன ஆவாங்கப்பா, இந்த அல்லீல்ஸ் வந்து செப்பரேட் ஆகிட்டு தென் ஜெனடிக் டைவர்சிட்டி வந்து என்ஷூர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெண்டலின் எக்ஸ்பெரிமெண்ட் வித் பீ பிளான்ட்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிங் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஃபிளவர் கலர் அக்ராஸ் ஜெனரேஷன். இப்போ நம்ம வந்து ஒரு ஜீன் வந்து ஹைட் மட்டும் எடுத்துக்கிட்டோம், ஹைட்ல இருந்து நமக்கு அதுக்கு 2 அல்லீல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம், டால் அண்ட் ட்வார்ஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஃபைனலா என்ன ட்ரெயிட் வந்து போறாங்க, அதுக்கு phenotypic ரேஷியோ பார்த்தோம், லைக் 3:1. அதுக்கப்புறம் ஜீனோடைபிக் ரேஷியோ 1:2:1. அதே தான் இது, பட் இதை ஃபிளவர் வச்சு பாக்குறோம், பர்பிள் அண்ட் ஒயிட் ஃபிளவர். ஓகேங்களா? இந்த பர்பிள் ஃபிளவர் எனக்கு இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் F1 ஜெனரேஷன்ல எனக்கு என்ன நடக்கும், கிராஸ் பாலினேஷன் நடக்குது. F1 ஜெனரேஷன்ல கிராஸ் பாலினேஷன் will takes place, right? அப்போ கிராஸ் பாலினேஷன் நடக்கிறப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு பர்பிள் ஃபிளவர், இந்த செகண்ட் ஒன் என்னன்னா ஒயிட். அப்ப F1ல எனக்கு என்ன இருக்கு, எல்லாமே பர்பிளா இருக்கு. அப்ப எல்லாமே பர்பிளா இருந்துச்சு அப்படின்னா here the purple is the dominant one. மேபி அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கலாம், அதோட நமக்கு ஃபைனலா வந்துச்சு இல்ல, அது வந்து இப்படி கூட இருக்கு, இதுதான் ஹெட்ரோசைகஸா தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒயிட்டை வந்து இந்த பர்பிள் என்ன பண்ணிடும், மாஸ்க் பண்ணிடுறாங்க, இவங்க தான் டாமினண்டா இருக்காங்க. எகைன் அவர் என்ன பண்ணுவாரு, செல்ஃபிங் பண்ணுவாரு. செல்ஃபிங் பண்றப்ப F2ல எனக்கு என்னப்பா கிடைக்குது, F2ல 3 பர்பிள் ஒரு ஒயிட் ஃபிளவர், அந்த ரெசசிவா இருந்த ஒயிட் ஃபிளவர் F2 ஜெனரேஷன் செல்ஃபிங் பண்றப்ப எனக்கு அப்பியர் ஆகுது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, 1 plant with purple flowers and 1 plant with white. So these are pure homozygous plant. Then F1 ஜெனரேஷன்ல எல்லா ஃபிளவர்ஸுமே பர்பிளா இருக்கு, அதனால பர்பிள் தான் வந்து டாமினன்ட் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் I'm mentioning here as capital P. Then this means that purple is the dominant. The F1 plants are hybrid, அதாவது heterozygous, அதாவது capital P small p ன்னு சொன்னல. Then F2ல வந்து பாத்தீங்கன்னா result of self fertilization of F1 plants, 3 purple flowers and 1 white flowers. இது வந்து என்னது, phenotypic ratio 3:1ங்கிறது. அதே மாதிரிதான் இங்க என்னன்னா genotypic ratio 1:2:1. நெக்ஸ்ட் வந்து என்ன, மெண்டல்ஸ் லா ஆஃப் செக்ரிகேஷன் டியூரிங் கேமெட் ஃபார்மேஷன். கேமெட் ஃபார்மேஷன் அப்ப என்ன இருக்கும், இப்போ உங்களுக்கு டிப்ளாய்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டிப்ளாய்டு வந்து நமக்கு என்னவா இருக்கணும், கேமெட் வந்து எப்பயுமே ஹாப்ளாய்டா தான் இருக்கும். அப்ப என்ன இருக்கணும்,
ஹாப்ளாய்டா வந்து சேஞ்ச் ஆகும். என்ன ப்ராசஸ் மூலியமா மேம் ஹாப்ளாய்டா சேஞ்ச் ஆகும்? மியாசிஸ். மியாசிஸ்ங்கிற ப்ராசஸ் மூலியமா தான் என்ன ஆகும்? ஹாப்ளாய்டா. ஏன்னா மியாசிஸ்னா என்னன்னு சொல்லணும்? வில் கால் இட் அஸ் ரிடக்ஷனல் டிவிஷன். ஏன்னா மைட்டாசிஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈக்குவேஷனல் டிவிஷன் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? So during gamete formation, two alleles of a gene separate so that each gamete carries only one allele for each trait. So fertilization நடக்கிறப்ப என்ன ஆகும்? Offspring வந்து inherit one allele from each parent. Mother and father கிட்ட இருந்து ரெண்டு alleles வந்து வாங்கிக்குவாங்க. ஒவ்வொரு allele வந்து வாங்குறப்ப again என்ன ஆயிடும்? It restores the diploid 2n state. ஓகேங்களா? So that's it about the Mendel's monohybrid cross. So இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா just inheritance of one gene மட்டும் பார்த்திருந்தோம். So next classல வந்து inheritance of two gene dihybrid cross வந்து பார்க்கலாம். So இப்போ நாங்க சொல்லி கொடுத்ததுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படிங்கிறப்ப ப்ளீஸ் ஈஸி நீங்க வந்து என்னன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. ஓகேங்களா? Thank you. Sendermap. You dare to dream, we care to accomplish.